இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கலந்தப்பம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் பச்சரிசியை 1 கப்பு ஊற வச்சு கழுவி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரும் நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டரில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நீங்கள் பேட்டரை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா வெல்லம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால மாவு சீக்கிரமாக வெந்துடும். அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க நீங்கள் இது போல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா வேகமாக லம்ஸ் இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 ஏலக்காவை நசுக்கி போட்டு 2 கைப்பிடி அளவு நறுக்குன தேங்காவை சேர்த்து தேங்காய் கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், இது போல் பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். முக்கியமான விஷயம், இதை நம்ம கலந்து விடக்கூடாது. எப்படி ஊற்றணுமோ அதே ஷேப்பில் தான் இருக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற சில நட்ஸை மேலே போல் தூவி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விசில் போடக்கூடாது. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும். ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும், ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கலந்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், நான் இதில் பேக்கிங் சோடா சேர்க்கலை. ஏன்னா இது நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால சோடா சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நீங்கள் செய்யும் பொழுது சோடா சேர்த்துக்குங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.